வெல்கம் டு ஃபியூச்சர் விஷன் ஸ்டடி சென்டர் சேலம். இன்னும் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா யூஜிடிஆர்பி ஜூவாலஜியில் யூனிட் 7ல் டெவலப்மெண்ட் பயாலஜியில் போன வீடியோட கண்டினியூஷனாக நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா மெச்சுரேஷன் ஃபேஸ் பார்க்க போகிறோம். மெச்சுரேஷன் ஃபேஸ் இம்பார்ட்டன்ட் ஃபேஸ் தான். இது நம்ம ஏற்கனவே அங்கே அவுட்லைன் பார்த்தோம். இங்கே நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இதில் டீட்டெயிலாக மெச்சுரேஷன் ஃபேஸ்னால் என்ன, இங்கே என்ன நடக்குது, அதை நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஓகே, பார்ப்போம். த பிரைமரி oocyte கண்டைன் டிப்ளாய்டு நம்பர் ஆஃப் குரோமோசோம். இது வெரி இம்பார்ட்டண்ட், பார்த்துக்கோங்க. பிரைமரி oocyteல எத்தனை நம்பர் ஆஃப் குரோமோசோம் இருக்குது அப்படின்னா டிப்ளாய்டு நம்பர் ஆஃப், அதாவது 2n நம்பர் ஆஃப் குரோமோசோம் இருக்குது. இந்த டிப்ளாய்டு குரோமோசோம் நம்பர் ரெடியூஸ்டு டு ஹாப்ளாய்டு நம்பர் ஆஃப் நம்பர் பை மியோசிஸ். மியாசிஸ்னா என்னது? செல் டிவிஷன் அப்படின்னு சொல்கிறோம். மியோசிஸ் ரிடக்ஷன் டிவிஷன் தான் நம்ம மியோசிஸ். மைட்டாசிஸ்னா செல் டிவிஷன், ரிடக்ஷன் செல் 2n இருக்கக்கூடியது வெறும் எண்ணாக மாறக்கூடியது தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ரிடக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். அப்போது பிரைமரி oocyte எத்தனை நம்பர் ஆஃப் குரோமோசோம் இருக்குது? டிப்ளாய்டு நம்பர் ஆஃப் குரோமோசோம் 2n இருக்குது. ஆனால் மெச்சுரேஷன் ஃபேஸில் அந்த 2n இருக்கக்கூடியது எதுவாக மாறுது? ஹாப்ளாய்டு நம்பர் n நம்பராக மாறுது. எதன் மூலமாக n நம்பராக மாறுது அப்படின்னா பை த மியோசிஸ். மியோசிஸ் மீனிங் என்ன அப்படின்னா ரிடக்ஷன்ஸ் டிவிஷன்ஸ். அண்ட் த பிரைமரி oocyte இஸ் சேஞ்ச்டு இன்டு ஓவம். ஓவத்துக்கு இன்னொரு நேம் தான் நம்ம என்ன சொல்லுவோம்? எக் அப்படின்னு சொல்லுவோம். திஸ் இஸ் கால்டு மெச்சுரேஷன்ஸ். அப்போ மெச்சுரேஷன் ஃபேஸ்னா என்ன? பிரைமரி oocyte டிப்ளாய்டு நம்பர் ஆஃப் குரோமோசோம் இருக்குது. இந்த டிப்ளாய்டு நம்பர் ஆஃப் குரோமோசோம் ஹாப்ளாய்டு நம்பராக மாறுது. எந்த ப்ராசஸ் மூலமாக அப்படின்னா மியாசிஸ் மூலமாக மாறுது. மியாசிஸ்னா என்னது? செல் ரிடக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம், அதாவது ரிடக்ஷன் டிவிஷன் சொல்கிறோம். இதில் என்னதாகுது அப்படின்னா பிரைமரி oocyte சேஞ்ச் இன்டு, பிரைமரி oocyte எதுவாக மாறுது? பிரைமரி oocyte சேஞ்ச்டு இன்டு ஓவம் ஆர் எக்காக மாறுது. இதுதான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா மெச்சுரேஷன் ஃபேஸ் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது இந்த மெச்சுரேஷன் ஃபேஸில் என்ன நடக்கும்? இந்த மெச்சுரேஷன் ஃபேஸ் த பிரைமரி oocyte கண்டெயின் டிப்ளாய்டு நம்பர் ஆஃப் குரோமோசோம். அதுதான் திரும்ப கொடுத்துருக்காங்க மெச்சுரேஷன்ஸ். த மியாட்டிக் இப்போது மெச்சுரேஷன் டைமில் பிரைமரி oocyteல டிப்ளாய்டு இருக்கக்கூடியது ஹாப்ளாய்டு நம்பராக மாறி ஒரு மெச்சூர் எக்கம் உருவாகுது. இதில் என்னதாகும் அப்படின்னா த மியாட்டிக் டிவிஷன்ஸ் ஆர் அன்ஈக்குவல் இன் oogenesis. இது இம்பார்ட்டண்ட். மியாட்டிக் டிவிஷன் நம்ம கம்பேரிசன் படிப்போம். எதுக்கும் ஸ்பெர்மட்டோஜெனிசிஸ்க்கும் oogenesisக்கும் இடையில இருக்கக்கூடிய கம்பேரிசன் என்னன்னு படிப்போம். அதில் ஒன் ஆஃப் த கம்பேரிசன் தான் இது. மியாட்டிக் டிவிஷன் oogenesisல ஈக்குவலாக நடக்குமா இல்லைன்னா அன்ஈக்குவலாக நடக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அன்ஈக்குவலாக தான் நடக்கும். as a result of the first meiotic division the primary oocyte divided into very small and large cell each with a haploid number of chromosome. அப்போ ரெண்டு மியாட்டிக் டிவிஷன் நடைபெறும்னு பார்த்தோம். அப்போ ஃபர்ஸ்ட் மியாட்டிக் டிவிஷனில் என்ன நடக்குது? த ஃபர்ஸ்ட் மியாட்டிக் டிவிஷன் த பிரைமரி oocyte எதுவாக டிவைட் ஆகுது? எப்படி டிவைட் ஆகுது அப்படின்னா டிவைடட் இன்டு வெரி ஸ்மால் செல் அண்ட் லார்ஜ் செல்ஸாக மாறுது. அதான் அன்ஈக்குவல் oogenesisன்னு சொல்கிறோம். அப்போ இந்த வெரி ஸ்மால் செல்லையும் லார்ஜ் செல்ஸில் எத்தனை நம்பர் ஆஃப் குரோமோசோம் இருக்குது? ஹாப்ளாய்டு நம்பர் ஆஃப் குரோமோசோம் இருக்குது. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? அப்போது மியாட்டிக் டிவிஷனில் என்னதாகுது? பிரைமரி oocyte அன்ஈக்குவலாக டிவைட் ஆகுது ஒரு ஸ்மால் செல்ஸ் அண்ட் லார்ஜ் செல்ஸ். இந்த ஸ்மால் செல்ஸ் இஸ் ஆல்வேஸ் ஃபார்ம்ட் அட் த அனிமல் போல். அனிமல் போல் வெஜிடல் போல்னு படிப்பீங்க. அப்போ ஸ்மால் செல்ஸ் எங்கே ஃபார்ம் ஆகுது அப்படின்னா அனிமல் போல். அண்ட் இட் இஸ் கால்டு த ஃபர்ஸ்ட் போலார் பாடி ஆர் போடோசைட் அப்படின்னு சொல்லுவீங்க. இது வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஸ்மாலர் செல்ஸ் எங்கே ஃபார்ம் ஆகுது அப்படின்னா இப்போ அனிமல் போலில் ஃபார்ம் ஆகுது. இந்த ஸ்மால் செல்லில் தான் நீங்கள் என்ன சொல்கிறீங்க? போலார் பாடி. இந்த போலார் பாடிக்கு இன்னொரு நேம் என்ன அப்படின்னா போடோசைட் அப்படின்னு சொல்லுவீங்க. இட் கண்டைன் நெக்லிஜிபிள் அமௌண்ட் ஆஃப் சைட்டோபிளாசம். இதில் என்ன இருக்குது? கொஞ்சம் சைட்டோபிளாசமும் இருக்குது. அதர் செல்ஸ் லார்ஜ் செல்ஸ் சொன்னீங்கல்ல, இந்த அதர் செல்ஸ் கண்டைன் மெயின் பல்க் ஆஃப் த பிரைமரி oocyte அண்ட் இட் இஸ் கால்டு த செகண்டரி oocyte அப்படின்னு சொல்கிறோம். இந்த செகண்ட் மியாட்டிக் டிவிஷன் இந்த செகண்டரி oocyte ஆல்சோ டிவைடட் அன்ஈக்குவலி இன்டு ஸ்மால் செல் அண்ட் லார்ஜ் செல்.
பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு மியாட்டிக் டிவிஷனில் பிரைமரி ஊசைட் வந்து என்னதாகுது அப்படின்னா ஸ்மால் செல்லாகவும் லார்ஜ் செல்லாகவும் மாறுது. இந்த ஸ்மால் செல்லை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு போலார் பாடி ஆர் போடோசைட்டுன்னு சொல்கிறோம். இன் அதர் செல்ஸ் என்னதாகும் அப்படின்னா அதர் செல்ஸை நீங்கள் லார்ஜாக இருக்கக்கூடிய அந்த பெருசாக இருக்கக்கூடிய செல்ஸை நீங்கள் என்ன சொல்கிறீங்க, செகண்டரி ஊசைட்டுன்னு சொல்கிறீங்க. இந்த செகண்டரி ஊசைட்லேயும் மியாட்டிக் டிவிஷன் நடைபெறுகிறது. இந்த மியாட்டிக் டிவிஷன் நடைபெறும் போது அந்த செகண்டரி ஊசைட்டும் எதுவாக மாறுது அப்படின்னா அன்ஈக்குவலாக டிவைட் ஆகுது. எப்படி டிவைட் ஆகுது? ஸ்மால் செல்ஸ் அண்ட் லார்ஜ் செல்ஸாக டிவைட் ஆகுது. அடுத்தது the small cells is called the second polar body or second podocyte. போலோசைட்டுன்னு சொல்லலாம், போடோசைட்டுன்னு சொல்லலாம். அப்போது செகண்டரி மியாட்டிக் டிவிஷன் அப்போது செகண்டரி ஊசைட்டும் லார்ஜ் செல்ஸையும் ஸ்மால் செல்ஸையும் ப்ரொடியூஸ் பண்ணுது. இந்த ஸ்மால் செல்ஸை நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா செகண்ட் போலார் பாடி ஆர் செகண்ட் போலோசைட்டுன்னு சொல்கிறீங்க. அப்போ லார்ஜ் செல்ஸ் என்ன சொல்லுவீங்க? இட் இஸ் கால்டு த ஓவம். அப்போ செகண்டரி ஊசைட்டில் எது ஃபார்ம் ஆகுது? ஓவம் தான் ஃபார்ம் ஆகுது. as the secondary oocyte is divided, the first polar body divided into two polar body மாறுது. செகண்டரி ஊசைட் அப்போ செகண்டரி ஊசைட்ல டிவிஷன் நடக்கும்போது முதல்ல உருவான அந்த ஃபர்ஸ்ட் போலார் பாடி எகெயின் என்னதாகுது அப்படின்னா டிவைட் ஆகி டூ போலார் பாடியா ப்ரொடியூஸ் பண்ணுது. அதே போல் thus in oogenesis only one egg produce along with three polar body. important, ஒரு எக்கு oogenesis அப்போ ஒரு எக்கு எத்தனை போலார் பாடி உருவாக்குது? 3 போலார் பாடியை உருவாக்குது. இந்த போலார் பாடி என்ன பண்ணும்? லேட்டராக அது என்னதாகும்? டிஸ்இன்டிகிரேட் ஆகும். இந்த போலார் பாடியோட மெயின் ஃபங்க்ஷன் என்ன தெரியுமா? அந்த ஓவம் இருக்குல்ல, லார்ஜ் செகண்டரி ஊசைட் அப்போ லார்ஜ் செல்ஸ் வந்து ஓவமாக மாறும் அப்படின்னு பார்த்தீங்கல்ல, அந்த ஓவத்துக்கு நரிஷ்மெண்ட் கொடுக்கக்கூடியது இந்த போலார் பாடி தான். லேட்டரா இந்த போலார் பாடிஸ் என்னதாகுது அப்படின்னா டிஸ்இன்டிகிரேட் ஆகி போகுது. த டைம் ஆஃப் மெச்சுரேஷன்ஸ் வேரியஸ் இன் டிஃபரெண்ட் ஸ்பீசிஸ் ஆஃப் த அனிமல்ஸ். ஒவ்வொரு அனிமல்ஸுக்கும் டிஃபரெண்ட் ஸ்பீசிஸ் ஆஃப் அனிமல்ஸுக்கு அந்த டைம் ஆஃப் மெச்சுரேஷன்ஸ் வந்து வேரி ஆகுது. மெச்சுரேஷன்ஸ் டைம் வந்து வேரி ஆகும். இது எப்படியெல்லாம் அக்கர் ஆகலாம்னா ஆஃப்டர் ஃபர்டிலைசேஷன். சில அனிமல்ஸுக்கு அந்த மெச்சுரேஷன் ஃபேஸ் வந்து ஆஃப்டர் ஃபர்டிலைசேஷன் அப்போ நடைபெறுது. சில அனிமல்ஸுக்கு வந்து அட் த டைம் ஆஃப் ஃபர்டிலைசேஷன் அப்போ நடைபெறுகிறது. சில அனிமல்ஸுக்கு என்ன நடக்குது அப்படின்னா ஈவன் பிஃபோர் ஃபர்டிலைசேஷன், அதாவது ஃபர்டிலைசேஷன் நடக்கிறதுக்கு முன்னாடியே இந்த மெச்சுரேஷன் ஃபேஸ் நடக்குது. இப்போ சி அர்ச்சினை எடுத்துட்டீங்க அப்படின்னா the மெச்சுரேஷன்ஸ் டிவிஷன்ஸ் அக்கர் பிஃபோர் ஃபர்டிலைசேஷன்ஸ். இது இம்பார்ட்டண்ட். ஏன் இம்பார்ட்டன்ட் அப்படின்னா இது கொஸ்டின் ஏரியாவில் கேட்கலாம். நமக்கு தெரியும் சி அர்ச்சினுடைய மெச்சுரேஷன்ஸ் டிவிஷன்ஸ் எங்கே நடைபெறும் அப்படின்னா ஃபர்டிலைசேஷனுக்கு முன்னாடி தான் நடைபெறும். இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட், பார்த்துக்கோங்க. இன் ஆல் அனிமல்ஸ், வேற எல்லா அனிமல்ஸுக்கும் செகண்ட் மெச்சுரேஷன் டிவிஷன்ஸ் அக்கர் ஒன்லி ஆஃப்டர் ஃபர்டிலைசேஷன்ஸ். அப்போ மெச்சுரேஷன்ஸ் சிஹெச்னு எடுத்துட்டீங்கன்னா பிஃபோர் ஃபர்டிலைசேஷன் நடைபெறுகிறது. ரிமைனிங் இருக்கக்கூடிய ஆல் அதர் வெர்டிபிரேட்டுக்கு செகண்ட் மெச்சுரேஷன்ஸ் இஸ் ஒன்லி அக்கர் ஃபர்டிலைசேஷன் நடந்ததுக்கு பின்னாடி நடைபெறுகிறது. அடுத்தது இன் அசிடியனை எடுத்துக்கிறீங்க, சம் மொலஸ்கன்ஸ் எடுத்துக்கிறீங்க, சம் அனலிட்ஸ் எடுக்கிறீங்க. த மெச்சுரேஷன்ஸ் டிவிஷன்ஸ் அக்கர் அட் த டைம் ஆஃப் த ஃபர்டிலைசேஷன்ஸ். இதுவும் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். இன் எக்ஸ்ட்ரீம் கேசஸ் நம்ம எல்லாம் ஒரு ஹையர் அனிமல்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா மெச்சுரேஷன்ஸ் டிவிஷன்ஸ் எங்கே நடைபெறுகிறது? ஆஃப்டர் ஃபர்டிலைசேஷன்ஸ். இதுவும் இம்பார்ட்டண்ட். இப்போது நம்ம என்ன படித்தோம் அப்படின்னா மெச்சுரேஷன் ஃபேஸ் வந்து ஒவ்வொரு அனிமல்ஸுக்கும் என்னதாகுது? டிஃப்ரெண்ட் டைமில் நடக்குது. சிஆர்சி நீங்கள் எடுத்தீங்கன்னா பிஃபோர் ஃபர்டிலைசேஷனுக்கு முன்னாடி இந்த மெச்சுரேஷன் நடக்குது. அதே போல் மொலஸ்கா, அசிடியன்ஸ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அனலிடா எடுத்துக்கிட்டிங்கன்னா அட் த டைம் எப்போ ஃபர்டிலைசேஷன் நடைபெறுகிறதோ அப்போ தான் மெச்சுரேஷன் ஃபேஸ் நடக்கிறது. எக்ஸ்ட்ரீம் கேசஸ் அப்படின்னா ஹையர் அனிமல்ஸை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா மெச்சுரேஷன்ஸ் டிவிஷன்ஸ் ஆஃப்டர் ஃபர்டிலைசேஷனுக்கு அப்புறம் நடைபெறுகிறது. இதை கொஞ்சம் கண்டினியூவாக படிச்சுக்கோங்க. அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த ஊஜெனிசிஸுக்கும் ஸ்பெர்மட்டோஜெனிசிஸ்க்கும் இடையே நம்ம கம்பேர் பண்ணி பார்க்குறோம். என்ன நடந்திருக்கலாம், எப்படியெல்லாம் டிஃப்ரெண்ட் இருக்குது, அதை நம்ம கம்பேர் பண்ணி படிப்போம். இன் ஹியூமன்ஸ் த பிரைமரி ஒரு நிமிஷம் அந்த பாயிண்ட் சொல்கிறதுக்கு முன்னாடி எடுத்து பார்ப்போம். டியூரிங் த மல்டிப்ளிகேஷன் ஃபேஸ் த பிரைமோடியல் ஜெர்ம் செல்ஸ் டிவைடட் பை மைட்டாசிஸ் அண்ட் டெவலப் இன்டு ஸ்பெர்மட்டோகோனியா அண்ட் ஓகோனியா. இது வந்து நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸ்பெர்மட்டோஜெனிசிஸுக்கும் ஊஜெனிசிஸும் நம்ம படித்தாச்சு. இதுக்கு இடையில இருக்கக்கூடிய கம்பேரிசன் என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். அப்போ டியூரிங் மல்டிப்ளிகேஷன் ஃபேஸில் நமக்கு 2 பேருக்குமே காமனாக தான் நடக்கும். பிரைமோடியல் ஜெர்ம் செல்ஸில் இருந்து தான் ஸ்பெர்மும் எக்கும் உருவாகுது அப்படின்னு நம்ம
படித்தோம். அப்போ பிரைமோடியல் ஜெர்ம் செல்ஸ் இஸ் டிவைடட். எப்படி டிவைட் ஆகுது? மைட்டாசிஸ் மூலமாக டிவைட் ஆகி ஸ்பெர்மட்டோகோனியாவையும் ஊகோனியாவையும் ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸ்பெர்மட்டோகோனியான என்னது? ஸ்பெர்ம் மதர் செல். ஊகோனியான என்னது? எக் மதர் செல்லுன்னு சொல்கிறோம். த நம்பர் ஆஃப் ஊகோனியா இஸ் லிமிட்டடாக தான் ப்ரொடியூஸ் ஆகும். ஊகோனியாவில் ஒரே ஒரு ஓவவும் 3 போலார் பாடியும் உருவாகும். பட் த நம்பர் ஆஃப் ஸ்பெர்மட்டோகோனியா இஸ் நாட் லிமிட்டட். இதுவும் பார்த்துக்கோங்க. இதுவும் கொஸ்டினில் கேட்கலாம், அசர்ஷன் ரீசனில் கேட்கலாம். ஊகோனியா வந்து லிமிட்டடாக தான் ப்ரொடியூஸ் ஆகுது, ஆனால் ஸ்பெர்மட்டோகோனியா வந்து நாட் லிமிட்டட், அது லிமிட் இல்லாமல் அன்லிமிட்டடாக வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. டியூரிங் த growth phase the nutritive material accumulate in the primary oocyte and the primary oocyte they growth ஃபேஸில் நீங்கள் என்ன படிச்சீங்க? growth ஆகுது, நல்லா சாப்பிடுது, அதனுடைய வளர்ச்சி வந்து இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு படிச்சிங்களா? அப்போது இந்த 2 பேருக்குமே growth ஃபேஸில் நியூட்ரிட்டிவ் மெட்டீரியல் அக்குமுலேட் இன் த பிரைமரி ஸ்பெர்மட்டோசைட்லையும் பிரைமரி ஊசைட்லேயும் நியூட்ரிட்டிவ் மெட்டீரியல் அக்குமுலேட் ஆகி அதனுடைய சைஸில் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஆனால் இதில் ஒரு டிஃப்ரெண்ட் இருக்குது. என்ன டிஃப்ரெண்ட் இருக்குது? growth period is short in ஸ்பெர்மட்டோஜெனிசிஸில் growth period ஷார்ட்டு, பட் லாங் இன் ஊஜெனிசிஸில் வந்து லாங்காக இருக்குது. த growth period ஆஃப் த ஊஜெனிசிஸ் வேரியஸ் ஃப்ரம் ஃபியூ டேஸ் டு மெனி இயர்ஸ். பார்த்துக்கோங்க, அந்த ஒரு ஊஜெனிசிஸில் தான் growth period வந்து லாங்காக இருக்குன்னு படித்தோம். ஆனால் இந்த ஊஜெனிசிஸில் growth period வந்து ஒரு கொஞ்ச நாளில் இருந்து மெனி இயர்ஸ் வரை இருக்கலாமா. இன் ஃப்ராகில் இட் லாஸ்ட் ஃபார் 3 இயர்ஸ். ஃப்ராகில் 3 இயர்ஸ் வரை என்ன நடக்குது அப்படின்னா growth period வந்து நடக்குது. ஹியூமனை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா the primary oocyte are completely formed due to intrauterine development. இதுவும் கொஸ்டின் தான். பிரைமரி oocyte வந்து ஹியூமனில் எங்கே ஃபார்ம் ஆகுது, எப்போ ஃபார்ம் ஆகுது அப்படின்னா டியூரிங் intrauterine development. கம்ப்ளீட்லி ஹியூமனில் கம்ப்ளீட்டாக எப்போ நடைபெறும் அப்படின்னா டியூரிங் intrauterine development அப்போ நடைபெறுகிறது. ஃப்ரம் தீஸ் த ஃபஸ்ட் எக் டெவலப் டியூரிங் பியூபர்ட்டி ஆஃப்டர் 12 to 14 இயர்ஸ். ஸோ த growth phase is extend 14 இயர்ஸ். பார்த்துக்கோங்க, ஃபஸ்ட் எக் டெவலப் ஆகுது எப்போ? டியூரிங் த பியூபர்ட்டி அப்போ ஃபஸ்ட் எக் டெவலப் ஆகுது. அப்போ எப்போ? ஆஃப்டர் 12 to 14 இயர்ஸ். ஸோ அதனோட growth ஃபேஸ் எவ்வளோ எக்ஸ்டெண்ட் ஆகுது? எப்போ? பியூபர்ட்டி அப்போ. இப்படி கேட்பாங்க, பியூபர்ட்டி அப்போ எக் டெவலப் ஆகுது, ஃபர்ஸ்ட் எக் டெவலப் ஆகுது, அதனுடைய growth ஃபேஸ் எவ்வளோ வருஷம் இருக்கும் அப்படின்னா 14 இயர்ஸ். இந்த லாஸ்ட் எக் முத எக் உருவாகிறதுக்கு 14 வருஷம் எடுக்குது. இதுவே லாஸ்ட் எக் டெவலப் அட் த ஏஜ் ஆஃப் 45. ஸோ த growth ஃபேஸ் ஆஃப் த லாஸ்ட் ஹியூமன் எக் இஸ் அபவுட் 45 இயர்ஸ். அப்போ ஃபஸ்ட் எக்குன்னு கேட்டால் 14 வருடங்கள் போடணும். லாஸ்ட் எக்கோடைய growth ஃபேஸ் எவ்வளோன்னு கேட்டாங்கன்னா 45 இயர்ஸ் அப்படின்னு போடணும். அடுத்தது த சைஸ் ஆஃப் த பிரைமரி ஸ்பெர்மட்டோசைட் இன்க்ரீஸ் வெரி ஸ்லைட்லி. அப்போ பிரைமரி ஸ்பெர்மட்டோசைட்டோடைய சைஸ் வந்து என்னதாகவும் இருக்குன்னா வெரி ஸ்லைட்டாக தான் இன்க்ரீஸ் ஆகுது. ஆனால் பிரைமரி ஊசைட் இன்க்ரீஸ் கன்சிடரபிளி, அதிகமாக அதனுடைய சைஸில் வந்து இன்க்ரீஸ் ஆகுது, அதிகம் மாடரேட்டாக வந்து இன்க்ரீஸ் ஆகுது. இன் ஃப்ராக் எடுத்துக்கிட்டிங்கன்னா இட் இன்க்ரீஸ், ஃப்ராகோடைய ஊசைட் பிரைமரி ஊசைட் எவ்வளோ டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆகும்னா 25,000 டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆகுமா. இன் ஹியூமனை எடுத்துக்கிட்டிங்கன்னா the oocyte increases 7 times only. 7 times என்னதாகுது? இன்க்ரீஸ் ஆகுது. ஏன் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா எதை டிபெண்ட் பண்ணி இருக்குது அப்படின்னா the yolk is deposited inside the oocyte during oogenesis. அப்போ எது டெபாசிட் ஆகுது? oocyteல yolk வந்து டெபாசிட் ஆகுது. ஆனால் பட் yolk is not deposited in the primary spermatocyte. அப்போ என்னதாகாது? yolk வந்து டெபாசிட் ஆகாது. ஊஜெனிசிஸ் அப்போ என்னதாகுது? யோக் வந்து டெபாசிட் ஆகுது. அடுத்து நம்ம இது வரைக்கும் பார்த்தது நம்ம என்ன பண்ணிருக்கேன், ஷார்ட்டாக கொடுத்துருக்கேன் பாருங்கள். இதை படித்தாலே உங்களுக்கு போதும். ஸ்பெர்மட்டோஜெனிசிஸில் ஸ்பெர்ம் உருவாகுது, ஊஜெனிசிஸில் எது உருவாகுது? ஓவம். லொக்கேஷன் ஸ்பெர்மட்டோஜெனிசிஸ் எங்கே நடைபெறும் அப்படின்னா டெஸ்டிஸில். ஓஜெனிசிஸ் எதில் நடைபெறுது? ஓவரி. இதில் ரெண்டில் என்ன நடைபெறும் அப்படின்னா மியாசிஸ் நடைபெறும். மியாசிஸ்னால் என்னது? குரோமோசோம் ரிடக்ஷன். இதில் வந்து என்ன நடக்குது? டிப்ளாய்டாக இருக்கக்கூடிய 2 என்ன இருக்கக்கூடியது எதுவாக மாறுது? ஹேப்ளாய்டாக மாறுது. இந்த
போத் ஃப்ரம் பிரைமோடியல் ஜெர்ம் செல்ஸ். போத் எதுலேருந்து உருவாகுது? பிரைமோடியல் ஜெர்ம் செல்ஸ்லேருந்து உருவாகுது. ரெண்டுலேயுமே என்ன நடக்கும் அப்படின்னா மல்டிப்ளிகேஷன் ஃபேஸ், growth ஃபேஸ் அண்ட் மெச்சுரேஷன் ஃபேஸ் நடைபெறுகிறது. ஸ்பெர்மட்டோகோனியா வந்து அன்லிமிட்டட், நிறைய ப்ரொடியூஸ் ஆகுது. ஆனால் ஓகோனியா வந்து லிமிட்டட் தான். growth ஃபேஸை எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸ்பெர்மட்டோஜெனிசிஸில் ஷார்ட்டாக நடைபெறும், கொஞ்சமாக நடைபெறுகிறது. இதுவே ஊஜெனிசிஸில் growth ஃபேஸ் வந்து லாங், நிறைய நாள் நடைபெறும். ஃப்ராகில் எடுத்துக்கிட்டிங்கன்னா 3 இயர்ஸ் நடைபெறுகிறது. இன் ஹியூமனை எடுத்துக்கிட்டிங்கன்னா அப் டு 45 இயர்ஸ். ஃபஸ்ட் எக்குன்னு கேட்கும்போது 14 இயர்ஸ்ன்னு போடணும். லாஸ்ட் எக்கு வந்து 45 இயர்ஸ். ஊசைட்டு சைஸ் இன்க்ரீஸ் கிரேட்லி. ஆனால் ஸ்பெர்மட்டோசைட்டோடைய சைஸ் வந்து ஸ்லைட்டாக தான் இன்க்ரீஸ் ஆகும். ஊசைட்டோடைய சைஸ் வந்து அதிகமாக இன்க்ரீஸ் ஆகும். யோக் டெபாசிட்டட் இன் ஊசைட், நாட் ஸ்பெர்மட்டோசைட். யோக் ஊசைட்டில் எது டெபாசிட் ஆகும்? யோக் வந்து டெபாசிட் ஆகும். ஆனால் ஸ்பெர்மட்டோசைட்டில் எது டெபாசிட் ஆகாது அப்படின்னா யோக் வந்து டெபாசிட் ஆகாது. அடுத்தது மெச்சுரேஷன் ஃபேஸ். மெச்சுரேஷன் ஃபேஸில் என்னதாகுது? இதுதான் இது இப்படியே நீங்கள் மைண்டில் வச்சுருக்கணும். வெரி இம்பார்ட்டண்ட். என்ன கொடுத்துருக்காங்க? ஸ்பெர்மட்டோசைட்டில் 4 ஸ்பெர்மாட்டிட் ப்ரொடியூஸ் ஆகும். ஆனால் ஊசைட்டில் ஒரு ஓவமும் 3 போலார் பாடிஸும். இது வரைக்கும் நம்ம படித்தது இதுதான்ப்பா. ஓகேவா? ஸ்பெர்மாட்டிட் எதுவாக மாறும் அப்படின்னா ஸ்பெர்மாக மாறும். இந்த ஸ்பெர்முக்கு நகரும் தன்மை உண்டு, அதனால மோட்டைல். இதுவே ஓவம் வந்து இம்மோட்டைல் இன் ஸ்ட்ரக்சர் தான் இருக்கும். அப்போ மெச்சுரேஷன் ஃபேஸில் என்னதாகுது? ஸ்பெர்மட்டோசைட் வந்து 4 ஸ்பெர்மாட்டிடை ப்ரொடியூஸ் பண்ணுது. ஊசைட் வந்து ஒரு ஓவத்தையும் 3 போலார் பாடியும் ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸ்பெர்மாட்டிடில் ஸ்பெர்ம் வந்து உருவாகுது, அது மோட்டைலாக இருக்குது. இதுவே ஓவம் வந்து இம்மோட்டைலாக இருக்குது. அடுத்தது என்ன? போலார் பாடியை பற்றி பார்ப்போமா? போலார் பாடினா என்ன அப்படின்னா மைன்யூட் ஹேப்ளாய்டு செல்ஸ். இது ஒரு சின்னதாக இருக்கக்கூடிய n நம்பரில் இருக்கக்கூடிய ஒரு செல்ஸு. இது எப்போ உருவாகுது அப்படின்னா ஃபார்ம்டு டியூரிங் ஊஜெனிசிஸ் அப்போ உருவாகுது. இது எங்கே இருந்து ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்னா அட் அனிமல் போல் கண்டெயின். இதில் என்ன இருக்கும் அப்படின்னா லிட்டில் கொஞ்சோல சைட்டோபிளாசம் காணப்படுகிறது. இதில் எத்தனை போலார் பாடி உருவாகுதுன்னு படித்தோம்? ஊஜெனிசிஸ் அப்போ 3 போலார் பாடி உருவாகிறது. போலார் பாடி ஃபார்ம்டு பை எது மூலமாக இந்த 3 போலார் பாடி ஃபார்ம் ஆகுது அப்படின்னா அன்ஈக்குவல் மியோசிஸ் மூலமாக 3 போலார் பாடி வந்து உருவாகுது. இது என்னதாகும்? நம்ம படித்தோம் தெரியுமா? போலார் பாடி என்னதாகும்? டீஜெனரேட் ஆகும் அப்படின்னு. எப்போ டீஜெனரேட் ஆகுது அப்படின்னா டியூரிங் எம்பிரியோஜெனிசிஸ். அப்போ இது கூட கேட்கலாம், போலார் பாடி எந்த டைமில் வந்து டீஜெனரேட் ஆகுது அப்படின்னா டியூரிங் எம்பிரியோஜெனிசிஸ் அப்போ. இன் சம் ஸ்பீசிஸ் எக்ஸாம்பிள் ஆர்டீமியா சலீனா எக் ஃபியூஸ் வித் போலார் பாடி. சில ஸ்பீசிஸ் ஆனால் இது இம்பார்ட்டண்ட். யாருக்கு எக்கு வந்து போலார் பாடியை கூட ஃபியூஸ் ஆகும்? எந்த ஸ்பீசிஸ்ன்னு கேட்டால் ஆர்டீமியா சலைனா. இதில் எக்கு வந்து ஃபியூஸ் வித் போலார் பாடி. இதை நீங்கள் என்ன சொல்லுவீங்க? ஆட்டோ ஃபர்டிலைசேஷன் அப்படின்னு சொல்லுவீங்க. இதுக்கு இன்னொரு நேம் என்னது? பார்த்தினோஜெனிசிஸ். தமிழில் கன்னி இனப்பெருக்கம். வித்தவுட் ஃபர்டிலைசேஷன் எல்லாமே படிப்பீங்க. இதையும் பார்த்துக்கோங்க. அப்போ ஆர்டீமியா சலினையில் பார்த்தினோஜெனிசிஸ் நடைபெறுகிறதா அப்படின்னு கேட்டால் ஆமாம் நடைபெறுகிறது. ஆட்டோ ஃபர்டிலைசேஷன் நடைபெறுகிறதா? ஆமாம் நடைபெறுகிறது. அப்போது ஆட்டோ ஃபர்டிலைசேஷன் நடக்கும்போது எக்கு எது கூட ஃபியூஸ் ஆகுது அப்படின்னா போலார் பாடியை கூட ஃபியூஸ் ஆகுது. போலார் பாடினா என்ன? ஹேப்ளாய்டு செல்ஸ். இது எப்போ ப்ரொடியூஸ் ஆகுது? யூஜெனிசிஸ் அப்போ உருவாகுது. எங்கே உருவாகுது? அனிமல் போலில் உருவாகுது. இதில் என்ன இருக்குது? லிட்டில்ஸ் கொஞ்சோல சைட்டோபிளாசம் இருக்குது. இது எப்படி உருவாகுது? எப்படி உருவாகுது? அன்ஈக்குவல் மியாசிஸ் மூலமாக உருவாகுது. அடுத்தது வந்து இதில் என்ன இருக்கும் அப்படின்னா கொஞ்சம் இது போலார் பாடி என்ஷியர் யோக் கான்சன்ட்ரேட்டட் இன் த ஒன் ஓவம் ஃபார் எம்பிரியோ டெவலப்மெண்ட். நம்ம ஏற்கனவே சொன்னேன் போலார் பாடி என்ன பண்ணோம் அப்படின்னா ஓவத்துக்கு சாப்பாடு கொடுக்கணும்ல, ஓவத்துக்கும் பசிக்கும் இல்லை, அந்த நரிஷ்மெண்ட் வேலையை கொடுக்கக்கூடியது இந்த போலார் பாடி தான். இதோட நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா ஊஜெனிசிஸும் ஸ்பெர்மட்டோஜெனிசிஸும் முடிச்சிட்டோம். இதில் இருந்து கண்டிப்பாக கொஸ்டின் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது, பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் ஹெட்டிங் என்ன அப்படின்னா டைப் ஆஃப் ஸ்பெர்ம்.
ஸ்பெர்மோடைய வகைகள் என்ன அப்படின்னு பார்ப்போம். இதில் ஸ்பெர்ம் ஸ்ட்ரக்சர் எல்லாமே நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம பார்ப்போம். டீட்டெயிலாக பிக்சர் வச்சு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து டைப் ஆஃப் ஸ்பெர்ம். ஸ்பெர்மட்டோசோவன்னா என்ன? இட் இஸ் எ மேல் கேமெட். இது வந்து இதுக்கு ஒரு ஸ்பெஷல் இருக்குது. நம்ம ஏற்கனவே பார்த்தோம். ஸ்பெர்ம் என்ன பண்ணோம்? மோட்டாலிட்டி இருக்குது. இது என்ன பண்ணும்? இதனுடைய ஃபங்க்ஷன் என்ன? எதுக்கு ஸ்பெர்ம் இருக்குது அப்படின்னா ஆக்டிவேட் எக்கை வந்து ஆக்டிவேட் பண்ணும். சப்ளை ஹாப்ளாய்டு நியூக்ளியஸ். நீங்கள் படிச்சிங்க தெரியுமா? நம்ம ஃபஸ்ட்டு கிளாஸ்லேயே படித்தோம். அதனுடைய ஸ்ட்ரக்சரில் வந்து நியூக்ளியஸ் வந்து இருக்கும். இந்த நியூக்ளியஸை யாருக்கு கொடுக்கும் அப்படின்னா எக்குக்கு கொடுத்து ஒரு ஜெனரேஷனையே உருவாக்கும். இந்த டைப் ஆஃப் ஸ்பெர்மில் இந்த ஸ்பெர்மை வந்து டிஸ்கவர் பண்ணவர் யாருன்னா லியூவன் ஹூக். அந்த ஸ்பெர்ம்ங்கிற வார்த்தையை காயின் பண்ணவர் யார் அப்படின்னா வான் பீனர். இதை நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. ஸ்பெர்மை டிஸ்கவர் பண்ணவர் லியூவன் ஹூக்கு தான் என்ன பண்ணுறாரு? ஸ்பெர்மை வந்து டிஸ்கவர் பண்ணார். அந்த வார்த்தையை டேர்ம் பண்ணவர் யாருன்னா வான் பேயர். சைஸ் வந்து வேரியஸ் ஆகும். ஒவ்வொரு ஸ்பீசிஸுக்கும் என்னதாகும் அப்படின்னா ஸ்பெர்மோடைய சைஸை வந்து வேரியஸ் ஆகும். என்னது சி அர்ச்சினை எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸ்பெர்மோடைய சைஸ் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 40 மைக்ரோமீட்டரில் இருக்குது. சி அர்ச்சினில் ஸ்பெர்மோடைய சைஸு 40 மைக்ரோமீட்டர். இதுவே ஹெமிட்ரானில் ஸ்பெர்ம் வெரி லாங்காக இருக்குமா. இப்படி கூட கேட்கலாம், எந்த ஸ்பீசிஸுக்கு வந்து ஸ்பெர்ம் வந்து வெரி லாங்காக இருக்குது அப்படின்னு கேட்டால் ஹெமிப்ட்ரான். சி அர்ச்சினில் ஸ்பெர்ம் எவ்வளவு டயாமீட்டரில் இருக்குது அப்படின்னா 40 மைக்ரோமீட்டரில் இருக்குது. இதுதான் ஸ்பெர்ம். இதில் வந்து டிஸ்கவர் பண்ணவர் நேம், டேர்ம் பண்ணவர் நேம் வந்து பார்த்துக்கோங்க. அடுத்தது டைப் ஆஃப் ஸ்பெர்மோடைய டைப்பை எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் இதில் 3 டைப்ஸ் இருக்குது. ஒன்று வந்து ஃப்ளஜலேட்டட் ஸ்பெர்மு, கான்ஜுகேட்டட் ஸ்பெர்மு, நான் ஃப்ளஜலேட்டட் ஸ்பெர்ம். இதில் ஃப்ளஜலேட்டட் ஸ்பெர்ம்னா என்ன? வித் 1 or more டெய்ல் இருந்துச்சுன்னா அதை நம்ம ஃப்ளஜலேட்டட் ஸ்பெர்ம்னு சொல்கிறோம். ஃப்ளஜலேட்டட் ஸ்பெர்ம்னா என்ன? இருக்கும் ஒன்றோ அல்லது மோர் டெய்ல் இருந்துச்சுன்னா அதை வந்து ஃப்ளஜலேட்டட் ஸ்பெர்ம். இதில் ஃப்ளஜலேட்டட் ஸ்பெர்மில் 2 இருக்குது. ஒன்று வந்து மோனோஃப்ளஜலேட், இன்னொன்று வந்து பைஃப்ளஜலேட். மோனோஃப்ளஜலேட்னா ஒரே ஒரு டெய்ல் இருந்துச்சுன்னா அது மோனோஃப்ளஜலேட். பைஃப்ளஜலேட் அப்படின்னா 2 டெய்ல் இருக்கும். பை மீன்ஸ் 2 டெய்ல் இருந்துச்சுன்னா அது பைஃப்ளஜலேட். மோனோஃப்ளஜலேட் யாருக்கு இருக்குது அப்படின்னா காமன் இன் வேர்டிபிரேட்டுக்கு எல்லாருக்குமே, முதுகெலும்பிகளுக்கு அனைவருக்கும் காமனாக இருக்கக்கூடியது மோனோஃப்ளஜலேட். ரேராக இருக்கும். யாது பைஃப்ளஜலேட் வந்து ரேராக தான் இருக்கும். யாருக்கெல்லாம் இருக்குது அப்படின்னா டோடு ஃபிஷ்ஷுக்கு காணப்படும். யாருக்கு பைஃப்ளஜலேட் காணப்படும் அப்படின்னா டோடு ஃபிஷ்ஷுக்கு. அடுத்து வந்து 2வது டைப் என்ன அப்படின்னா கான்ஜுகேட்டட் ஸ்பெர்ம். கான்ஜுகேட் அப்படின்னா ஹெட்டு வந்து அட்ஹேர் ஆகிருக்கும், ஹெட்டில் ஒட்டிகிட்டே இருக்குமா இது இந்த ஸ்பெர்ம். எக்ஸாம்பிள் வந்து அப்போசம் பீட்டில் கேஸ்ட்ரோபோட்ஸுக்கு என்ன ஸ்பெர்ம் இருக்குது அப்படின்னா கான்ஜுகேட்டட் ஸ்பெர்ம். இதுவும் ஸ்பீசிஸ் நேம் படிச்சுக்கோங்க. அப்போசம், பீட்டில், கேஸ்ட்ரோபோட் இவங்களுக்கு கான்ஜுகேட்டட் ஸ்பெர்ம் இருக்குது. நான் ஃப்ளஜலேட்டட் ஸ்பெர்ம் அப்படின்னா என்ன? ஃப்ளஜலேட்டட் ஸ்பெர்ம்னா டெய்ல் இருந்துன்னா ஃப்ளஜலேட்டட். இதுவே நான் ஃப்ளஜலேட்டட்னா என்ன? டெய்ல்ஸ் இல்லாமல் இருந்துச்சுன்னா அதை வந்து நான் ஃப்ளஜலேட்டட் ஸ்பெர்ம்னு சொல்கிறோம். இந்த நான் ஃப்ளஜலேட்டட் ஸ்பெர்ம் யாருக்கு இருக்கும்? கிரஸ்டேஷன்ஸு காணப்படும். கிரஸ்டேஷனில் இருக்கக்கூடிய கிரேஃபிஷ்ஷு, லாப்ஸ்டரு, ப்ரானு இதுக்கு எல்லாமே நான் ஃப்ளஜலேட்டட் ஸ்பெர்ம் காணப்படுகிறது. டைப் ஆஃப் ஸ்பெர்மில் இவ்வளவும் இம்பார்ட்டன்ட். UGTRBக்கு போதுமான அளவு நோட்ஸ் அதில் ஷார்ட்டாக நான் கொடுத்துட்டேன். நெக்ஸ்ட் என்ன கொடுக்க போகிறோம் அப்படின்னா டைப் ஆஃப் எக் அண்ட் எக் மெம்பரேன். எக்குடைய வகைகள் மற்றும் அதோட எக் மெம்பரேனா என்ன அதை பார்ப்போம். ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் த எக்னு கொடுத்துருக்காங்க. நம்ம எப்படியே ஸ்பெர்ம் வந்து ஒரு ஹாப்ளாய்டு குரோமோசோமை கடத்துதோ அதே போல் எக்கும் என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு எம்பிரியோக்கு ஹாப்ளாய்டு குரோமோசோமை சப்ளை பண்ணுது. இட் ப்ரொவைட் சைட்டோபிளாசம் ஃபார் டெவலப்மெண்ட். இதோட எதை கொடுக்குது அப்படின்னா சைட்டோபிளாசம். எதுக்கு கொடுக்குது? டெவலப்மெண்ட்டுக்கு வேண்டி. ஸ்டோர் இது என்ன பண்ணும்? எக்கில் என்ன இருக்கும்? யோக் இருக்கு. யோக்னா என்னது? ஒரு நியூட்ரிட்டிவ் சப்ஸ்டன்ஸ். இது அப்போ வந்து நியூட்ரிட்டிவ் சப்ஸ்டன்ஸான யோக்கை வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறது ஹெல்ப் பண்ணுது. எக் ஆர் ஜென்ரலி லார்ஜர் தேன் ஸ்பெர்ம். ஸ்பெர்மை விட யார் பெருசாக இருப்பாங்க? எக்கு தான் அதிக பெருசாக இருக்குது. ரேஞ்சிங் ஃப்ரம் மைக்ரோஸ்கோபிக் டு வெரி லார்ஜாக இருக்கும். மைக்ரோஸ்கோபிக்ல இருந்து வெரி லார்ஜாக இருக்கும். சின்னதுலேருந்து பெருசாக வர இருக்குது. சின்னதாக இருக்கக்கூடியது யாருக்கு இருக்குது? மவுஸுக்கு. மவுஸுக்கு எக்கோட
எக்கோடைய சைஸ் என்ன அப்படின்னா 0.06 மில்லிமீட்டர். இதுவே வெரி லார்ஜ் எக் யாருக்கு காணப்படுகிறது? ஆஸ்ட்ரிச்சுக்கு காணப்படுகிறது. எவ்வளோ சென்டிமீட்டர்? 15 சென்டிமீட்டர். தெரியும், பெரிய முட்டை யாருக்கு காணப்படுகிறதுனா ஆஸ்ட்ரிச்சுக்கு தான். எவ்வளோ சென்டிமீட்டரில் இருக்குது? 15 சென்டிமீட்டர். இதுவே மைக்ரோஸ்கோபிக்லேயும் எக் இருக்குதான். யாருக்கு இருக்குது? மவுஸுக்கு இருக்குது. எவ்வளோ இருக்குது? 0.06 மில்லிமீட்டரில் இருக்குது. அடுத்தது நமக்கு படித்தோம், ஆஸ்ட்ரிச் லேஸ் த லார்ஜஸ்ட் எக். 15 சென்டிமீட்டர் எக்கை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடியது யார்? இந்த ஆஸ்ட்ரிச் தான். த சைஸ் ஆஃப் த எக் டிபெண்ட் அப்பான் த அமௌண்ட் ஆஃப் நியூட்ரிட்டிவ் சப்ஸ்டன்சஸ் ஸ்டோர் இன் த எக். வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஒரு எக்கோடைய சைஸு எதை டிபெண்ட் பண்ணி இருக்குது அப்படின்னா அந்த நியூட்ரிட்டிவ் சப்ஸ்டன்ஸ், அதாவது யோக்கு படிச்சிங்கல்ல, யோக்கு எவ்வளோ இருக்குதோ அதை பொறுத்து தான் ஒரு எக்கோடைய சைஸும் இருக்குது. இது இம்பார்ட்டண்ட். 1 மார்க் கொஸ்டினில் கேட்பாங்க. அடுத்து வந்து எக் மெம்பரைன். எக்கை சுற்றி இருக்கக்கூடிய ஒரு மெம்பரைனை தான் நம்ம என்ன சொல்கிறோம்? எக் மெம்பரைன். இது எதுக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படின்னா எக் மெம்பரைன் ப்ரொடெக்ட் அண்ட் சப்போர்ட் த டெவலப்பிங் எம்ப்ரியோ. ஒரு எக்கில் இருந்து தான் ஒரு எம்ப்ரியோ வந்து ஒரு யங்கோன்ஸ் வந்து உருவாகுது. அந்த யங்கோன்ஸை என்ன பண்ணுது? ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கும் சப்போர்ட் பண்ணுறதுக்கும் தேவைப்படக்கூடியது தான் இந்த எக் மெம்பரைன். இதுலேயே நிறைய டைப் இருக்குது. அந்த டைப்பை நம்ம பார்ப்போம். ஷார்ட்டாக உங்களுக்கு புரியும்போடி நான் கொடுத்துருக்கேன் பாருங்கள். இதை படித்தாலே போதும். பிரைமரி எக் மெம்பரைன், செகண்டரி எக் மெம்பரைன் படிப்பீங்க. பிரைமரி எக் மெம்பரைன்ஸ் ப்ரொடியூஸ்டு பை எக் இட் செல்ஃப். இது வெரி வெரி இம்பார்ட்டண்ட். பிரைமரி எக் மெம்பரைன் யார் ப்ரொடியூஸ் பண்ணுறா? எக்குள்ளாடியே ப்ரொடியூஸ் பண்ணக்கூடியதான் பிரைமரி மெம்பரைன். இது வெரி வெரி இம்பார்ட்டண்ட். இது கேட்பாங்க, எந்த மெம்பரைன் வந்து எக்குள்ளாடி எக்கே ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படின்னு கேட்டால் பிரைமரி எக் மெம்பரைன். The membrane is secreted by the egg cytoplasm. எதை செக்ரீட் பண்ணுது? எக்கில் சைட்டோபிளாசத்தை வந்து செக்ரீட் பண்ணுது. They are closely attached to the surface of the egg. பிரைமரி அப்படின்னா சர்ஃபேஸ் ஆஃப் த எக்கில் என்னதான் இருக்கும்? க்ளோஸ்லி அட்டாச் ஆகி இருக்குது. இதுதான் பிரைமரி எக் மெம்பரைன். பிரைமரி எக் மெம்பரைன் யார் ப்ரொடியூஸ் பண்ணுறா? எக்கே ப்ரொடியூஸ் பண்ணுது. இது என்ன செக்ரீட் பண்ணுது? எக்கில் சைட்டோபிளாசத்தை வந்து செக்ரீட் பண்ணுது. இது எங்கே இருக்கும் அப்படின்னா க்ளோஸ்லி அட்டாச்சு டு த சர்ஃபேஸ் ஆஃப் த எக்கில் இருக்குது. நெக்ஸ்ட் ஒன் பிளாஸ்மா மெம்பரைன். பிளாஸ்மா மெம்பரைன் எங்கே இருக்கும்? ஃபவுண்ட் இன் ஆல் அனிமல்ஸில் இருக்கும். இட் ரிசம்பிள் த பிளாஸ்மா மெம்பரைன் ஆஃப் த டிபிக்கல் செல்ஸ். அப்போ எல்லா அனிமல்ஸ்லேயும் பிளாஸ்மா மெம்பரைன் கண்டிப்பாக இருக்கும். நம்மளுக்கும் பிளாஸ்மா மெம்பரைன் இருக்குது. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? விட்டலின் மெம்பரைன். விட்டலின் மெம்பரைன் எப்படி இருக்கும்? இதில் இந்த விட்டலின் மெம்பரைன் இம்பார்ட்டன்ட். பிரைமரி மெம்பரைனில் எங்கே ப்ரொடியூஸ் ஆகுதுன்னு கேட்பாங்க, அதுவும் இம்பார்ட்டன்ட். விட்டலின் மெம்பரைன் இஸ் தின் டிரான்ஸ்பரண்டாக இருக்கும். பிகம்ஸ் த ஃபர்டிலைசேஷன்ஸ் மெம்பரைன் ஆஃப்டர் ஃபர்டிலைசேஷன். பார்த்தீங்கன்னா ஒரு டிரான்ஸ்பரண்ட்னா என்னன்னு தெரியுமா? கண்ணாடி போல் இருக்கும். ஆனால் இது என்னதாகும் அப்படின்னா விட்டலின் மெம்பரைன் தான் ஃபர்டிலைசேஷன் மெம்பரைனாக மாறுது. எப்போ? ஆஃப்டர் ஃபர்டிலைசேஷன். இது கூட 1 மார்க் கொஸ்டின். ஆஃப்டர் ஃபர்டிலைசேஷன் எந்த மெம்பரைன் ஃபர்டிலைசேஷன் மெம்பரைனாக மாறுகிறது அப்படின்னு கேட்டால் விட்டலின் மெம்பரைன். இந்த விட்டலின் மெம்பரைன் எதனால ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்னா மியூகோ பாலிசாக்கரைட் அண்ட் ஃபைபரஸ் புரோட்டீன். இதுவும் வெரி 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 இம்பார்ட்டன்ட்டு. விட்டலின் மெம்பரைன் இஸ் ஃபார்ம்ட் ஆஃப் மியூகோ பாலிசாக்கரைட் அண்ட் ஃபைபரஸ் புரோட்டீன். இது பார்த்துக்கோங்க, கேட்பாங்க. விட்டலின் மெம்பரைன் இஸ் ஃபார்ம்ட் ஆஃப் மியூகோ பாலிசாக்கரைட் அண்ட் ஃபைபரஸ் புரோட்டீன். த ஸ்பேஸ் between it and plasma membrane is called the pre-Vittelian space. அதாவது விட்டலின் மெம்பரைனுக்கும் பிளாஸ்மா மெம்பரைனுக்கு இடையில கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்குது. அது நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னா ப்ரீ விட்டலின் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்கிறீங்க. அந்த ஸ்பேஸில் ஒரு ஃப்ளூயிட் வந்து ஃபில் ஆகிருக்குது. அதை நீங்கள் என்ன சொல்லுவீங்க? ப்ரீ விட்டலின் ஃப்ளூயிட். இதுவும் இம்பார்ட்டன்ட். ப்ரீ விட்டலியன் ஸ்பேஸ் எதுக்கு இடையில காணப்படுகிறது? விட்டலின் மெம்பரைனுக்கும் பிளாஸ்மா மெம்பரைனுக்கு இடையில காணப்படக்கூடியதான் பெரி விட்டலின் ஸ்பேஸ்ன்னு சொல்கிறீங்க. இல்லை ஒரு ஃப்ளூயிட் வந்து ஃபில் ஆகுது, இதை பெரி விட்டலின் ஃப்ளூயிடுன்னு சொல்கிறீங்க. இது இம்பார்ட்டன்ட். அடுத்தது வந்து கோரியான் எங்கே காணப்படும்? இன் ஆல் ஃபிஷ்ஷஸுக்கு. ஃபிஷ்ஷஸில் காணப்படக்கூடிய ஒரு லேயர் தான், ஒரு மெம்பரைனை தான் நம்ம கோரியான் அப்படின்னு சொல்கிறோம். கோரியான் யாருக்கு அதிகமாக காணப்படும்? ஃபிஷ்ஷஸில் காணப்படும். சோனா ரேடியேட்டா யாருக்கு அதிகமாக இருக்குன்னா ஷார்க்கு அண்ட் டீலோசிஸ்ட் ஃபிஷ். நான் எல்லாமே வளவலான்னு கொடுக்கல, இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் மட்டும் கொடுத்துருக்கேன். இதை மட்டும் நீங்கள் திரும்ப படிச்சுக்கோங்க. சோனா ரேடியேட்டா யாருக்கு காணப்படுகிறது? இன்
ஷார்க். ஷார்க்லேயும் ஸ்பெஷலாக யாருக்கு காணப்படுகிறதுனா ஜைலியம் கேனிகுலா. ஜைலியம் கேனிகுலால சோனா ரேடியேட்டாக காணப்படுகிறது. த அவுட்டர் மெம்பரைன் இஸ் த விட்டலின் மெம்பரைன் அண்ட் த இன்னர் மெம்பரைன் ஹேஸ் த ரேடியேட்டிங் appearance and it is called the zona radiata. அவுட்டரில் இருக்கக்கூடிய நம்ம விட்டலின் மெம்பரைன் படித்தோம்ல, இதுதான் ஃபெர்டிலைசேஷன் மெம்பரைனாக மாறுதுன்னு படித்தோமா, அதே போல தான் அவுட்டர் மெம்பரைனை விட்டலின் மெம்பரைன் சொல்கிறீங்க, இன்னர் மெம்பரைனை தான் நீங்கள் ஜோனா ரேடியேட்டான்னு சொல்கிறீங்க. அடுத்து வந்து ஜோனா பெலுசிடா. ஜோனா பெலுசிடா இது யாருக்கு காணப்படுகிறது? இன் மேமல்ஸ், பாலூட்டிகளில் காணப்படுகிறது. இட் இஸ் ஸ்டார்டட் டியூ டு மைக்ரோவில்லை அண்ட் மேக்ரோவில்லை ப்ரொடியூஸ்டு பை ஃபாலிக்கிள் செல்ஸ். நான் ஃபாலிகுலோஜெனிசிஸ் நடத்தும் போது சொன்னேன், மைக்ரோவில்லை ஃபார்ம் ஆகுது, மேக்ரோவில்லை ஃபார்ம் ஆகுது அப்படின்னு சொன்னேன். அந்த டைமில் என்னது உருவாகுது அப்படின்னா ஜோனா பெலுசிடா. இட் இஸ் ஆல்சோ நேம்ட் அஸ் ஜோனா ரேடியேட்டா. மேமல்ஸில் ஜோனா இந்த ஜோனா ரேடியேட்டாவை தான் எதுவாக சொல்கிறீங்க அப்படின்னா ஜோனா பெலுசிடான்னு சொல்கிறீங்க. எதில்? மேமல்ஸில். இதுவும் பார்த்துக்கோங்க, ஜோனா பெலுசிடாவும் ஜோனா ரேடியேட்டாவும் ஒன்று தான். மேமல்ஸில் வரும்போது ஜோனா பெலுசிடா சொல்கிறீங்க, இந்த ஷார்க் டீலோசிஸ்ட் ஃபிஷ்ஷில் சொல்லும்போது ஜோனா ரேடியேட்டான்னு சொல்கிறீங்க. இது ஒரு இன்னர் மெம்பரைன் தான். அடுத்து வந்து ஜெல்லி கோட். இன் அக்வாட்டிக் இன்வெர்டிபிரேட், முதுகெலும் பற்றவைகளில் ஒரு ப்ரொடெக்டிவ் ஜெலாட்டினஸ் லேயர் எதுன்னு கேட்டிங்கன்னா அது வந்து ஜெல்லி கோட்டு தான். எஸ்பெஷலி இந்த ஜெல்லி கோட்டு யாருக்கு காணப்படும் அப்படின்னா ஹோமோலெசித்தல் எக்கில் மெரைன் இன்வெர்டிபிரேட், மெரைன் கடலில் வாழக்கூடிய முதுகெலும் பற்றவைகளில் ஹோமோலெசித்தல் எக்கில் எக் இருக்கிறவங்களுக்கு தான் என்னது காணப்படும் அப்படின்னா ஜெல்லி கோட்டு காணப்படும். இது ஹோமோலெசித்தல் எக் ஆஃப் மெரைன் இன்வெர்டிபிரேட் ஆர் கவர்டு பை ஏ நான் லிவிங் ஜெல்லி லைக் லேயர் அவுட் சைடு த விட்டலின் மெம்பரைன் இஸ் கால்டு த ஜெல்லி கோட். அதாவது விட்டலின் மெம்பரைன் அவுட் சைட் ஆஃப் த விட்டலின் மெம்பரைனுக்கு வெளியில் ஒரு ஜெல்லி போல் இருக்குமா, இது ஒரு நான் லிவிங் ஜெல்லியாக இருக்குது. ஹோமோலெசித்தல் எக்கில் தான் காணப்படும், மோஸ்ட்டாக மெரைன் எக்கில் தான் காணப்படும். இதுதான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஜெல்லி கோட் அப்படின்னு சொல்கிறோம். இதுதான் எக்கு மெம்பரைன். ஓகேவா, நான் ஷார்ட்டாக தான் கொடுத்துருக்கேன். இவ்வளவும் படித்தாலே போதும். UGTRBக்கு தேவையான நோட்ஸ் இதிலே இருக்குது. அடுத்து நான் கொஸ்டினில் கேட்கக்கூடிய ஒரு 5 இம்பார்ட்டன்ட் கொஸ்டினை கொண்டு வந்திருக்கேன் பாருங்கள். கொனடோட்ரோஃபின் ஆர் செக்ரீட்டட் பை, கொனடோட்ரோஃபினை செக்ரீட் பண்ணுறது யார் அப்படின்னு கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு யார் அப்படின்னா பெட்யூட்ரி கிளாண்டா, கொனாட்ஸா, ஓவரியா, நன் ஆஃப் தி எபோவா அப்படின்னு கேட்டால் கொனடோட்ரோஃபின். கொனடோட்ரோஃபினை கொனோடு தான் அங்கே செக்ரீட் பண்ணுதுன்னு போடக்கூடாது. கொனடோட்ரோஃபினை செக்ரீட் பண்ணக்கூடியது பிட்யூட்ரி கிளாண்ட். இம்பார்ட்டன்ட், கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்கு கேட்பாங்க. கொனடோட்ரோஃபின் இஸ் செக்ரீட்டட் பை pituitary gland. In oogenesis, only one egg produced. Dash polar body ன்னு வரணும். ஒரு நிமிஷம். Okay. In oogenesis, only one egg produced how many polar body அப்படின்னு கேட்குறேன். இதுதான் நம்ம இப்போ பார்த்தோம். 1 or 2 or 3 அப்படின்னா ஒன்லி 1 எக் ப்ரொடியூஸ் 3 போலார் பாடி. கண்ணை மூடிட்டு போடலாம், ஈஸி தான், நம்ம இப்போ தான் படித்தோம். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா அடுத்தது நம்ம இது இம்பார்ட்டண்ட்டான ஒரு கொஸ்டின், அதனால தான் நான் இதை திரும்ப கொண்டு வந்திருக்கேன். இதை நம்ம படித்தோம், போன கிளாஸில் படித்தோம், ஆனால் இது இம்பார்ட்டண்ட்டாக தோணுச்சு, அதனால் இதில் கேட்டுருவோம் அப்படின்னு கொண்டு வந்தேன். பாருங்கள், டேஸ் ஸ்டிமுலேட் லிவர் டு சிந்தசைஸ் விட்டலோஜெனின். யார் லிவர்கிட்ட போய் சொல்கிறாங்க நீ விட்டலோஜெனினை வந்து சிந்தசைஸ் பண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா ஈஸ்ட்ரோஜனா, ப்ரொஜெஸ்டிரானா, பிட்யூட்ரியா, ஓவரியா அப்படின்னு கேட்டால் நம்ம எதை போடணும்? ஈஸ்ட்ரோஜனை போடணும். இது இம்பார்ட்டன்ட் 1 மார்க் கொஸ்டின், அடிக்கடி எக்ஸாமில் வரக்கூடிய கொஸ்டின். டேஸ் ஸ்டிமுலேட் லிவர் டு சிந்தசைஸ் விட்டலோஜெனின் அப்படின்னா ஈஸ்ட்ரோஜன். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. த ஸ்பெர்ம் வாஸ் ஃபர்ஸ்ட் டிஸ்கவர்டு பை, ஸ்பெர்ம் நம்ம 2 பேர் நேம் படித்தோம்ல, ஸ்பெர்ம் வாஸ் ஃபர்ஸ்ட் டிஸ்கவர்டு பை யாரு? வான் பேயரா, லியூவன் ஹூக்கா, தாம்சனா, லான்ஸ்டீனரா அப்படின்னு பார்க்கும்போது லியூவன் ஹூக்கு தான். அவர் டிஸ்கவர் பண்ணார். இதுவே டேர்ம் பண்ணவர் நேம் யாருன்னு கேட்டால் வான் பேயர். த ஸ்பெர்ம் வாஸ் ஃபர்ஸ்ட் டிஸ்கவர்டு பை யார்? லியூவன் ஹூக். டேர்ம் பண்ணவர் தான் வான் பேயர்.
நெக்ஸ்ட் இம்பார்ட்டண்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு கொஸ்டின் பாருங்கள். ஆல் த மெமாலியன் எக் ஆர் சரௌண்டட் பை ஏ மெம்பரைன் கால்டு எதுன்னு கேட்டாங்கன்னா ஜோனா பெலுசிடா. இப்போ தான் பார்த்தோம் லாஸ்ட்டாக. இதுவும் இம்பார்ட்டண்ட்டான 1 மார்க் கொஸ்டின். நான் எல்லாமே இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்டை தான் நான் இங்கே கொண்டு வந்து உங்களுக்கு சொல்கிறேன். எல்லாமே படிச்சுக்கோங்க. இதில் எதையும் ஸ்கிப் பண்ணாதீங்க. ஷார்ட்டாக நீட்டாக கொடுத்துருக்கேன் பாருங்கள். ஆல் த மெமாலியன் எக், ஒவ்வொரு மெமாலியன் எக்லையும் எக்கை சுற்றி இருக்கக்கூடிய மெம்பரை நீங்கள் என்ன சொல்லுவீங்க? ஜோனா பெலுசிடா. இதில் ஒவ்வொரு மெம்பரைனையும் பற்றி டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். அதை நீங்கள் ஷார்ட்டாக பார்த்துக்கோங்க. நம்ம இப்போ பிரைமரி எக் மெம்பரைன் பார்த்தோம். நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா செகண்டரி எக் மெம்பரைன் பார்க்கலாம். தேங்க்யூ.